வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மாஸ் மகாராஜா. ரவிதேஜா அவர்களோட நடிப்புல ஜி5ல தமிழ் டப்பிங்குடன் ரீசெண்டா வெளிவந்திருக்கிற பார்த்தா மகாசை யுலகோ விக்ஞாபதி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆக்ஷன் அடிதடி அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லாம ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டோட இந்த படம் வெளிவந்திருக்குது. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ரவிதேஜா ஒரு ஒயின் கம்பெனி ஓனரா இருக்கிறாரு. தன்னுடைய பிசினஸ பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயினுக்கு போறாரு. அங்க அஷிகா ரங்கநாத்தை சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நெருக்கமான பழக்கம் ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரவிதேஜா ஹைதராபாத் திரும்ப வந்து தன்னுடைய மனைவி டிம்பிள் ஹயாத்தியோட நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அஷிகா ஹைதராபாத் வந்து ரவிதேஜாவை சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரவிதேஜாவுக்கு அஷிகாவுக்கு எப்படி தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டுனோ, தன்னுடைய மனைவிக்கு எப்படி அஷிகா பத்திய உண்மைகள் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டுனோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற கலாட்டான விஷயங்கள் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, வழக்கமா ரவிதேஜாவோட படங்கள் அப்படின்னாலே ஆக்ஷன் மசாலா கலந்துதான் இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. படத்துல ரவிதேஜா துரு துருன்னு காமெடி பண்ற ஒரு கதாபாத்திரத்துல கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒன் மேன் ஷோவா இந்த படத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கிறாரு. படத்துல ரவிதேஜா, சுனில், வெண்ணிலா கிஷோர் இவங்க 3 பேருமே சேர்ந்து பண்ற காமெடிகள் படத்துல பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. படத்துல பீம்ஸ் செசிரேலியோவோட மியூசிக் பாடல் காட்சிகளுக்கு நல்லாவே உயிர் கொடுத்துருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ரீமிக்ஸ் சாங் வரும். அது சூப்பராகவே இருக்கு. படத்துல அஷிகா ரங்கநாத் மற்றும் டிம்பிள் ஹயாத்தி இவங்க 2 பேரோட நடிப்பு நல்லாவே இருக்குது. இவங்களோட நடன காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படத்தை வன்முறை கலந்து கொண்டுட்டு வராம காமெடி கலந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா கொண்டுட்டு வந்ததுக்கு டைரக்டரை நல்லாவே பாராட்டலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதி காமெடி கலந்து நல்லாவே மூவ் ஆகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை பல இடங்கள்ல லேக் அடிக்க ஆரம்பிச்சிருது. செகண்ட் ஹாஃபோட ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைக்க முயற்சிகள் பண்ணிருக்கலாம். இது வழக்கமான கன்ஃபியூஷன் காமெடி படம் தான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். படத்துல வர பாடல் காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் அது படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. இந்த படத்துல அஷிகா ரங்கநாத்துக்கு அண்ணன் கதாபாத்திரம் ஒருத்தர் வருவாரு. அவருடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.